நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றோம். உலகம் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது என்றான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. உலகம் முழுவதும் பல்வேறுபட்ட எதிர்வினைகள், பல்வேறுபட்ட தாக்குதல்கள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு பல்வேறுபட்ட அபாயங்களை எதிர்கொள்ளக்கூடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஜோதிட ரீதியாகவும் சரி, உலக ரீதியாகவும் சரி. நாங்கள் ஜோதிட ரீதியாக பார்க்கின்ற பொழுது வியாழ மாற்றம், குரு மாற்றம், சனி மாற்றம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உலக நாடுகளுக்கும் மிகவும் சிறப்பானதாக இருக்காது என்று சொல்லி பல்வேறுபட்ட ஆருடங்கள் கூறப்படுகின்ற நிலையிலே நாங்கள் அரசியல் ரீதியாக அதனை ஆய்வு ரீதியாக பார்க்கின்ற பொழுதும் அப்படித்தான் நிலைமைகள் இருக்கின்றன நண்பர்களே. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மிக விரைவிலே கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமான போரானது பல்வேறுபட்ட செய்திகளை சொல்லி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் வந்தது இங்கு சனி மாற்றத்துக்கும் குரு மாற்றத்துக்கும் வியாழ மாற்றத்துக்கும் மிக பொருத்தமாக இருக்கிறது. ட்ரம்ப் வந்ததிலிருந்து நண்பர்களே பாரியதொரு உலகம் முழுவதும் எரியக்கூடிய அபாயங்கள் தோன்றி இருக்கின்றன. ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஆரம்பித்த பிள்ளையார் சொல்லியானது அது பல்வேறுபட்ட செய்திகளை சொன்னது. பல்வேறுபட்ட கருத்தாளர்களும் அந்த முன்கூட்டியே ஒரு கணிப்பீட்டை செய்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஆரம்பித்த போரானது அப்படியே பார்க்கின்ற பொழுது உக்ரைனில் இருக்கின்ற எண்ணெய் வளங்களை அமெரிக்கா மிக சத்தம் போடாமல் திருடி கொண்டிருக்கிறது என்ற விடயம் கனவேருக்கு தெரியாது. போர் இடம்பெற்றுக் கொண்டு இருப்பதை போலதான் தெரியும். ஆனால் மறைமுகமாக உக்ரைனிலிருந்து எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறுபட்ட வளங்கள் அமெரிக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்ற விடயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். அதே போல நண்பர்களே, இப்பொழுது கடந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போரானது மிக நேர்த்தியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பாரிய செய்திகளை சொல்கிறது. அதே போல கடந்த காலங்களிலே அகமதாபாத் விபத்தும் அந்த விமான விபத்தும் ஒரு பாரிய செய்திகளை சொல்கிறது. இந்த இதுகளெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது நேர்கூட்டிலே ஒரு படம் எங்களுக்கு விரியும். நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது நாங்கள் இப்பொழுது ஈரானுக்கும் அதே போல இஸ்ரேலுக்கும் உள்ள தாக்குதல் பற்றி மாத்திரம் பேசுவோம். அதாவது இஸ்ரேலின் பிரதமர் நெதன்யாகு சொல்கிறார், தங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாட்டிலே எண்ணெய் வளம் ஒன்று இருக்கிறது, அது ஒரு விடயம். அதே போல அங்கு மிக அதிகமாக அந்த அணு செறிவூட்டல்கள், யுரேனிய செறிவூட்டல்கள் மிக அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யுரேனிய செறிவூட்டல்கள் மிக அதிகமாக இடம்பெறுவது எங்களுடைய நாட்டிற்கு மிக பாதுகாப்பை குலைக்கும் ஒரு விதமாக இருக்கிறது என்று சொல்லி மிக அண்மையிலே இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார் நண்பர்களே. அதற்கு பிறகுதான் தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கின்றன. தாக்குதலை ஆரம்பித்து இந்த விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார், மீள வலியுறுத்தி இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நண்பர்களே பாருங்கள், இவ்வளவு காலமும் ஏன் இந்த தாக்குதல்கள் மிக விரைவாக நடத்தப்பட்டிருக்கும் என்பது முக்கியமான விடயம். அதாவது அமெரிக்காவும் ஈரானும் மிக அதிக காலமாக பேசிக்கொண்டு வந்தார்கள். என்ன பேசிக்கொண்டு வந்தார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பக்கூடும். அதாவது ஈரான் வந்து அந்த யுரேனிய செறிவூட்டல்களை செய்து வருவது என்பது உலகத்திற்கு மிக ஆபத்தானதாக இருக்கிறதாக அமெரிக்கா கருதுகிறது. உலகத்திற்கல்ல, அமெரிக்காவிற்கு. ஏனென்று சொன்னால் அதாவது யுரேனியம் என்பது அணு ஆயுதங்களை செய்ய பாவிப்பது. யுரேனிய செறிவூட்டல்கள் என்பது ஏராளமான அணு ஆயுதங்களை செய்யக்கூடும். இப்ப ஏனைய ஆயுதங்களை விட நண்பர்களே பல மடங்கு தாக்குதிறன் கொண்டது இந்த அணு ஆயுதங்கள். அந்த அணு ஆயுதங்களை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைக்க நீண்ட காலமாக பாடுபாட்டு வந்து அதுக்கேற்ற எத்தனங்களை செய்து வருகிறது. ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு மத்திய கிழக்கு நாடு என்பது, ஒரு அபிவிருத்தி அடையாத நாடு என்பது இந்த யுரேனிய செறிவூட்டல்களை செய்து அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வது என்பது நண்பர்களே அமெரிக்காவிற்கு ஒரு சாதகமான முடிவல்ல. இன்னொரு விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். உலகம் முழுவதும் போர்களை ஆரம்பித்திருப்பதன் அமெரிக்காவின் தந்திரம் ஆயுதங்களை விற்பது. ஏராளமான ஆயுதங்களை இலவசமாக தருவதை போல சொல்லி போரை ஆரம்பித்து பின்னர் என்ன செய்வது என்று சொன்னால் ஆயுதங்களை இலவசமாக கொடுக்காமல் விடுவது. இது ஒரு தந்திரமான விவகாரம். இப்ப நாங்கள் சாதாரண சந்தைகளில் பார்க்கலாம், நிறைய இந்த குடிபானங்கள், அதே போல அந்த பருகக்கூடிய பானங்களை வந்து கோயில்களிலே பொது இடங்களிலே இலவசமாக ஒரு கம்பெனிகளும் வழங்கும். இலவசமாக நீங்கள் வாங்கி அருந்தி விட்டு பிறகு என்ன செய்வீர்கள், அந்த ருசி பிடிபட்ட பிறகு காசு கொடுத்து பண்ணி கொடுப்பீங்க. ஆரம்பத்தில் இலவசமாக தருவார்கள், பிறகு என்ன செய்வார்கள், இலவசமாக தரமாட்டார்கள். இப்போ நாங்கள் பார்க்குற இந்த கோதுமை மான்னு சொல்லுவோம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் அந்த கூப்பம் மான்னு தான் சொல்லுவேணும். ஏனென்று சொன்னால் அந்த மாவை ஆரம்ப காலத்திலே இந்த கோப்பரேட்டிவ் ஊடாக இலவசமாக தான் வழங்கினார்கள், மானிய அட்டைக்கு வழங்கினார்கள். பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இலவசமாக வழங்குறேன். இப்போ என்ன சொன்னால் இப்போ அது டிரெக்டாக நாங்கள் காசு கொடுத்து நிறைய காசு கொடுத்து வேண்டுறோம். இதுதான் ஒரு தந்திரமான விடயம். இந்த விடயத்தை புரியும் என்று சொன்னால் இந்த விடயத்தை நீங்கள் இலவாக புரிந்து கொள்ள முடியும். உலகம் முழுவதும் போர்களை ஆரம்பித்த என்பது வளங்களை சுரண்டுவதும் ஆயுதங்களை விற்பதும் தான் அமெரிக்காவோட தந்திரம். இதுதான் வேலை. அமெரிக்கா எந்த நாட்டிலையும் நேரடியாக போரிடாது. இங்க வடிவா பார்க்கலாம், ஒரு மாமா வேலை என்று சொல்லுவார்கள். அந்த மாமா வேலையை தான் அமெரிக்கா மிக நேர்த்தியாக செய்து கொண்டு வருது. எந்த ஒரு இடத்துல நண்பர்களே அமெரிக்கா போரிடாது. நீங்க வடிவா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
எந்த ஒரு நாட்டோடையும் அமெரிக்கா நேரடியாக போராடாது. தனக்கு பிடிக்கல, தன்னுடைய வல்லாதிக்கத்துக்கு இவங்க அடங்கல் என்று சொன்னா மிக நேர்த்தியாக போரை தொடங்குவார்கள். அது இலங்கையிலும் அதான் நடந்தது. அது கணவருக்கு விளங்கிக் கொள்ள கஷ்டமாக இருக்கக்கூடிய விடயம். இது ஒரு புறம் இருக்க நண்பர்களே. இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போரை மிக நேர்த்தியாக ஆரம்பித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு சொல்லி இருக்கிறார் அமெரிக்கா அதிபர், நாங்கள் உங்களுக்கான வளங்களை செய்கிறோம், நீங்கள் அந்த ஈரான் வளர்ந்து வருவது என்பது இஸ்ரேலுக்கு மிக பொருத்தமற்ற விடயம் என்று சொல்லிடுறார். மற்றது இன்னொரு விடயம், ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடு, இஸ்ரேல் ஒரு கிறிஸ்தவ நாடு. என்ன சொன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் பாரிய போர் நடந்து கொண்டு வருது. அப்ப இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் போர் அதிகமாக இடம்பெறக்கூடிய நிலைமையிலே சில வேளைகள்ல இஸ்ரேலின் இருப்பு கேள்விக்குள்ளாகும். உங்களுக்கு தெரியும், பலஸ்தீன்ல முதல்ல இடம் வழங்கின பலஸ்தீனியர்கள் தான் இஸ்ரேலுக்கு இடம் வழங்கினார்கள், இஸ்ரேலியர்களுக்கு இருப்பதற்காக. அப்ப இப்ப சொந்த இடம் கொடுத்தாக்களையே திறத்துற மாதிரி. அப்ப இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கு போர் வேகமாக நடந்தது. அதுக்கு பின்னுக்கு அமெரிக்கா தான் இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னால் ஈரான் வளர்ந்து வாரது, அணு ஆயுதங்கள் உற்பத்தி என்பது இஸ்ரேலுக்கு மிக ஒரு சாதகமான விடயம் அல்ல, பாதகமான விடயம். ஏன்னு சொன்னால் ஈரான் பலத்தை குறைத்தால்தான், எதிரியின் பலத்தை குறைத்தால்தான், அதே நேரம் எதிரிக்கு நண்பராக இருக்கக்கூடியவரின் பலத்தை குறைக்க வேண்டும் என்று கருதுது. என்றால் ஈரான் பலமாக இருக்கும் என்று சொன்னால் இஸ்ரேல் வெள்ளையிலாது பலஸ்தீனத்தை. அது வடிவாக தெரியும். பலஸ்தீனிய ஆயுத குழுவை இல்லாட்டி போராட்ட குழுவை வெள்ளையிலான்னு தெரியும். அந்த அடிப்படையில தான் அதுக்கு ஒரு எண்ணெய் ஊத்துற மாதிரி அமெரிக்காவும் செயற்படுது. நான் முழுமையாக ஆதரவாக இருப்பேன், நீங்கள் போரை தொடங்குங்கன்னு சொல்லி ஆரம்பித்து அதிகமான அணு ஆயுத செறிவூட்டல்களை இல்லாமல் செய்திருக்கிறது இஸ்ரேல். வெள்ளிக்கிழமை தாக்குதலோட தொடர்ச்சியா தாக்குதல் இடம்பெற்று வருது. அதே போல மிக அதிகமான விடயம், அதாவது 8க்கும் அதிகமான அணு ஆயுத விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மிக ஒரு முக்கியமான விடயம் நண்பர்களே. அதாவது ஈரானானது ஒரு சர்வதேச தரத்துக்கு மிகவும் அதிகமான வல்லமை கொண்ட நாடாக மாறி வருகிறது. அதிகமான வல்லாதிக்கத்தோடு இந்த ஈரான் நாடானது வளர்ந்து வருகிறது. ஈரான் வளர்ந்து வருவது அமெரிக்காவுக்கு பொருத்தமற்ற விடயம். அப்ப என்ன செய்ய வேணும்? இதெல்லாம் அழிக்க வேணும். அழிக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும்? நேரடியாக அமெரிக்கா போர் தொடுக்கல. ஏன்னா போர் தொடுத்தா தங்களோட ஆயுதங்களை தாங்களே செலவழிக்கணும், ஆயுதங்களை விற்கலாது. அந்த ஒரு தந்திரத்தோட இஸ்ரேலுக்கு உசுப்பி விட்டுருக்கிறாங்க. அதாவது ஈரான் இருக்கும் வர நீங்க படிவா பாத்தீங்கன்னு சொன்னா பலஸ்தீனத்தை நீங்க வெள்ளையிலாது, நீங்க முதல் ஈரான்ல கை வைங்கன்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் அமெரிக்க அதிபர். அதை உடனே நெதன்யாகு என்ன செய்கிறார்? அமெரிக்க அதிபர் உத்தரவு மீறவும் மேலாது. அப்ப இப்ப என்ன செஞ்சிருக்காரு? மாட்டி இருக்கிறார். அப்ப ஈரான் என்ன செய்யும்? ஈரான் பதிலுக்கு போர் தொடுக்கும். போர் தொடுத்து என்ன செய்யும்? ஈரான் தாக்குதலை செய்யும். தாக்குதலை செய்யக்கூடிய என்ன நடக்கும்? அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யலாம் போகும். அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அணு ஆயுதங்கள் என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு பாவிக்க வேணும். யுத்தத்துக்கு பாவிச்சா அணு ஆயுதங்கள் குறைஞ்சு கொண்டு போகும், உற்பத்தியும் செய்யலாம் இருக்கும். அதே நேரம் தொடர்ச்சியான அணு ஆயுதங்கள் மீது, அணு ஆயுத உலைகள் மீது தாக்குதலை மேற்கொள்வதன் மூலமாக அணு ஆயுதங்களை இல்லாமல் செய்யலாம். ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட அணு ஆயுதங்களை பாவிக்க வெளிக்கிட்டால் அணு ஆயுதங்களும் குறைஞ்சிடும். அதே நேரம் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மூலம் அணு ஆயுத விஞ்ஞானிகளை இல்லாமல் செய்யக்கூடும். அதே வடிவா பாத்தீங்க நண்பர்களே, முதல் மாதிரி இப்ப தாக்குதல்கள் இல்லை. இப்ப தொழில்நுட்பங்கள் வளர்ந்தபடியா மிக திட்டமிட்டு தாக்குதல்களை செய்கிறார்கள். முன்னைய காலத்துல பார்த்தோம்னா நண்பர்களே, அந்த தாக்குதல்கள் என்பது மிக ஒரு போடிப்போக்கு தரமாகத்தான் இருக்கும். எங்கேயோ அடிச்சா எங்கேயோ விடும். ஆனா இப்ப பார்த்தா நண்பர்களே மிக திட்டமாக, இப்ப இந்த இடத்துல நான் கதைக்கிற நண்பர்களே, எந்த ஒரு உலகத்துல அமெரிக்காவோட ஏதோ ஒரு நாட்டுல இருந்து மிக திட்டமாக சேட்டலைட் மூலமாக இந்த இடத்துல தாக்குதலை செய்ய முடியும். அப்படி நுட்பங்கள் வளர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில ஈரானுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. அதாவது 68க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல 300க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அதே நேரம் விஞ்ஞானிகளை இழந்தது ஈரானுக்கு பாரிய ஒரு இழப்பு. அதாவது நண்பர்களே, ஈரான் சத்தம் போடாமல் வேலை செய்கிறது. உலகத்திலே சொல்வார்கள், அதிகமாக கதைப்பவன் வேலை செய்ய மாட்டான்னு சொல்லி. இலங்கையில நாங்க பார்ப்போம், இலங்கை ஜனாதிபதிகள் அதிகமாக கதைப்பார்கள், வேலை செய்ய மாட்டார்கள். எப்படி எல்லாம் ஊழல் செய்யலுமோ அப்படி எல்லாம் செய்வார்கள். ஆனால் ஈரான் சத்தம் போடாமல் ஈரான் வேலை செய்கிறது. அதிகமான அணு விஞ்ஞானிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று பேராசிரியர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று பல்கலைக்கழகம் மூலம் பேராசிரியர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள், அணு விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் அதாவது மத்திய கிழக்கு நாட்டிலே எந்த ஒரு நாட்டிலும் இப்படி திட்டமிட்ட வேலைகளை எந்த ஒரு நாடும் செய்யவில்லை. சவுதி அரேபியாவில் எப்படி இல்லை, ஏனைய நாடுகளில் கல்வி வளம் பொருந்திய பலவாளர்கள், புலமையாளர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஈரான் ஒரு மாறுபட்டு சிந்தித்து அவர்கள் இஸ்லாமிய மார்க்க கல்வியோடு அவர்கள் இஸ்லாமிய ரீதியான ஒரு விஞ்ஞான ரீதியான கோட்பாட்டு தளத்தை அடிப்படையாக கொண்ட மிகவும் அணு விஞ்ஞானிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வளங்களை பெற்று பயிற்சி வழங்குகிறார்கள். அப்படி ஈரான் சத்தம் போடாமல் அமெரிக்காவுக்கு நிகராக வளர்ந்து வருகிறது. அதே நேரம் நண்பர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்று 2025ஆம் ஆண்டிலே கதைக்கிறோம். 2050ஆம் ஆண்டு வரை எந்த ஒரு தாக்குதலும் இடம்பெறாமல் 50ஆம் ஆண்டு வரை இப்படியே தொடர்ச்சியாக
தாக்குதல் எதிர்வரும் காலங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அணு ஆயுத வேலைகளை ஈரான் சத்தம் போடாமல் செய்யுமாக இருந்தால் 2050 அமெரிக்காவுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையிலே ஈரான் வளரும். அந்த ஈரான் வளரக்கூடாது என்ற தந்திரத்தை மிக நேர்த்தியாக அமெரிக்கா ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்கா நேரடியாக போரிடாது. போரிட்டா தெரியும் அமெரிக்காவுக்கு தங்களோட இராணுவம் செத்து போகும், அதே நேரம் அதே நேரம் ஆயுத வளங்கள் இல்லாமல் போகும், அதே போல ஏராளமான பணம் செலவழிக்கப்படும். அப்ப தந்திரமாக பாருங்க, ஆரம்பத்திலேயே பாருங்க, இதுதான் நம்ம உலகத்தில் நண்பர்கள் மூலகாரம் தான் வெல்லுவார் என்று சொல்வார்கள். வெங்கட ஊர்ல நாங்க எங்கட இடத்துல பார்த்தோம்னு சொன்னா நேரடியாகத்தான் நாங்கள் சண்டை பிடிப்பினோம். ஆராய்ச்சி நாங்கள் ரோட்ல போய் கொண்டிருப்பீங்க, யாராவது நக்கல் அடிச்சு அது பிரச்சனை நேரடியாக அடிச்சு வெட்டுவினோம். ஆனால் வெளிநாடுகள்ல அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அந்த பெரிய அரசுகள் அப்படி இல்லை. அரசுகள் என்ன செய்யணும்னா 2 பேரை கொழுகி விடும். அந்த கொழுகி விடுற வேலையை மிக நேர்த்தியாக செய்வார்கள். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனருக்கும் கொழுவலை அமெரிக்கா திட்டமிட்டு செஞ்ச பாருங்க. அதோட விடல அமெரிக்கா என்ன செய்யுது, நீ பலஸ்தீனியர்களை உங்களை வெல்ல முடியாது, அவர்கள் பலமாக இருக்க காரணம் ஈரான் போன்ற நாடுகள். அப்ப சவுதி அரேபியானா என்ன வளர்ந்தான்றது மூளை இல்லை, காசு இருக்கு மூளை இல்லை. ஆனா ஈரான் மூலகாரம். ஈரான்ட்ட ஆயுதம் இருக்கு, யுரேனிய ஆயுதங்கள், அதே போல அணு ஆயுதங்கள் இருப்பது என்பது ஒரு சவாலான விடயம். அப்ப நைஸா அமெரிக்கா கொழுவி விட்டது, ட்ரம்ப் கொழுவி விட்டார். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா மிக நேர்த்தியா ஒன்றும் செய்ய வேணாம், நீங்க நேர்த்தியா போய் ஈரான் அடிங்க, ஈரான் அடிச்சு போட்டு பலஸ்தீனோட மோதுங்க என்ற விடயத்தை மிக நைஸாக கொழுவி விட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர். கொழுவி விட்ட பிறகு நெதன்யாகு என்ன செய்கிறார், இஸ்ரேல் அதிபர் மிக நேர்த்தியாக தாக்குதலை மேற்கொண்ட அடிப்படையில் நண்பர்களே இப்பொழுது ஈரானுக்கு பலத்த அடி. ஈரான் என்ன செய்யுது, ஈரான் அவங்களுக்கு சொன்ன மூலகாரன்னு சொல்லி, ஈரான் ரோட்ல நிற்கிற சண்டியன் இல்லை, ஈரான் மூலகாரன். ஈரான் யோசிச்சு கொண்டிருக்கு எப்படி தாக்குதலை இஸ்ரேலுக்கு வழங்குவது என்று. ஈரான்டே முழுமையான தொழில்நுட்பம் இருக்கு. ஈரான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அறிவாளிகளை கொண்டுதான் இங்கே வேலை செய்யுது. அவர்களை வைத்துதான் தங்களுடைய இஸ்லாமியர்களை அறிஞர்களாக மாற்றுகிறார்கள், இஸ்லாமியர்களை விஞ்ஞானிகளாக மாற்றியிருக்கிறார்கள். வெள்ளக்கார அறிஞர்களை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை மாற்றுறார்கள், அவர்களை பயன்படுத்தல, அவர்களை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை பயிற்றுவிக்கிறார்கள். அப்ப ஈரான்ல நல்ல ஒரு புலமையாளர்களும் அணு விஞ்ஞானிகளும் உருவாக்கி இருக்கார்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 10க்கு சில தாக்குதல்களை ஈரான் செய்திருக்கு. ஆனா ஈரான் தாக்குதலை இன்னுமே ஆரம்பிக்கல. மிக ஒரு 10க்கு ஒரு சின்ன தாக்குதல் தான், அது நெதன்யாவுக்கும் தெரியும், இஸ்ரேல் அதிபருக்கும். ஆனா எதிர்வரும் காலங்கள நண்பர்களே ஈரான் பெருமளவுல தாக்குதல்களை குறைத்து, தாக்குதல்களை தவிர்த்து வேலை செய்யத்தான் பார்ப்பார்கள். அப்படி பதிலடிக்கு தொடர்ச்சியாக இஸ்ரேல்ல தாக்குதல் இருக்குமாக இருந்தால் தாக்குதல் பயங்கரமாக இருக்கும் நண்பர்களே. அதே நேரம் ஈரானுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மத்திய கிழக்கு நாடுகளும் என்ன செய்யும் சொன்னா உதவி செய்ய எத்தனைக்கும். அதுக்கேற்றவுடன் சவுதி அரேபியாவோட நாடுகளும் இதுக்கு கடும் கண்டனங்களை வெளியிட்டிருக்காங்க ஈரான் தாக்குதலுக்கு. முதல் தாக்குதலை ஆரம்பித்தது இஸ்ரேல் தான். அப்ப இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனங்களை மத்திய கிழக்கு நாடுகள் பதிவு செய்திருக்கின்றன. அப்ப இதெல்லாம் நடக்குது. அப்ப நம்மளுக்கு என்ன நீங்க கேள்வி கேட்கலாம், இப்படி எல்லாம் நடக்கக்குள்ள மத்திய கிழக்குல போர் மூண்டால் என்ன செய்யும், எரிபொருள் வரக்கூடிய தட்டுப்பாடுகளை நம்பரும். அதே நேரம் போருக்காக அதிகமான பணத்தை செலவழித்தால் எரிபொருளுக்கான விலையை இவர்கள் கூட்டலாம். அப்ப எரிபொருளுக்கான விலையை கூட்டுவாங்கன்னு சொன்னால் உலகம் முழுவதும் எரிபொருளுக்கான விலை கூடும். இப்ப இருக்க விலை இருக்காது. எரிபொருளுக்கு விலை கூடனா இலங்கையிலையும் விலை கூடும். இலங்கையில விலை கூடுற உலக நாடுகளில் விலை கூடுற ஒரு புறம் இருக்க, எரிபொருளுக்கு விலை கூடனா சகலது விலை கூடும். உதாரணமாக மின்சாரத்துக்கு பயன்படுத்துகிற எரிபொருள், பொருட்களை கொண்டு வாகனத்துக்கு பயன்படுத்தும் எரிபொருள விலை கூட்டினா சகல பொருட்களோட விலையும் கூடும் நண்பர்களே. மீண்டும் ஒரு சில வேளைகளிலே இப்படியான அச்சுறுத்தல் இடம்பெற்றால் இலங்கை இப்பதான் தத்தளிச்சு கொண்டிருக்கு IMF இருந்து. தொடர்ச்சியான பொருளாதார தாக்குதல் உலகம் முழுவதும் பொருளாதார நிலைகுலையமாக இருந்தால் இலங்கையிலையும் பொருளாதார நிலையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2025க்குள்ள பொருளாதார நிலைகுலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அல்லாவிட்டால் 2026 பிப்ரவரிக்குள்ள ஒரு பொருளாதாரம் ஸ்தம்பிக்கக்கூடிய எல்லாமே ஏற்படும். பாரியோதொரு பொருளாதாரம் சம்பிப்பு ஏற்பட்டால் இலங்கை விழுந்து போகாது, ஆனால் மக்கள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். இந்த போர் தொடருமாக இருந்தால் மக்கள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். நாங்க பார்த்தோம் ஆரம்பத்திலேயே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஆரம்பிச்சது அடிப்படையில் நாங்கள் கணக்கு விளைவுகள் ஏற்படுத்தினோம். அப்ப மத்திய கிழக்கு நாட்டில் போர் சூழ்ந்தால் இலங்கையில கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மக்கள் சாக போறது இல்லை, ஆனா கஷ்டம் வரும். கஷ்டம் தான் நடக்கும். அந்த கஷ்டத்தை ஈடு செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். பொருட்கள் விலை அதிகரிக்கக்கூடும். விலை அதிகரித்தால் மக்கள் திண்டாடக்குள்ள அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே வல்லமை அரசாங்கம் தான் யோசிக்க வேணும். அரசாங்கத்திட்ட காசும் இல்லை. இப்ப என்ன செய்யறது, கடவுள் விட்ட வழிதான், அப்படித்தான் சொல்ல வேணும். நாங்கள் இருப்பதை சொல்கிறோம். நடக்க போறத ஓரளவு நாங்கள் முன்கூட்டியே ஒரு கணிச்சு சொல்றோம் நண்பர்கள். ஏன்னா உலக நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கு. அமெரிக்கா சும்மா வரான், ட்ரம்ப் மாறாட்டின்னு நம்ம மாறாது. ட்ரம்ப் என்ன செய்யறான்னு சொன்னா உலகம் முழுவதும் போரை தொடுக்கிறான். உலகம் முழுவதும் போர் தொடுக்குள்ள எரிபொருள் உள்ளிட்ட எல்லா வளங்களும்
இலங்கையில் நாங்கள் எல்லாமே உற்பத்தி செய்கிறல்ல, இலங்கையில் நாங்கள் பெரும்பாலான பொருட்களை இறக்குமதி தான் செய்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் ஸ்டப்ல கிளிப்லேருந்து அதே நேரம் வெங்காயத்துலேருந்து உருளைக்கிழங்குலேருந்து சகலதையும் இறக்குறோம். அப்போ உலகம் முழுவதும் பொருளாதாரம் பாதிப்படையக்கூடிய நிலைமையில் பொருட்கள் விலையேறிச்சால் இலங்கை மக்கள் கஷ்டப்படக்கூடும். மீண்டும் எரிபொருளுக்கான ஒரு கேள்வி அதிகரிக்கக்கூட, விலை அதிகரிக்கக்கூடும். மீண்டும் ஒரு எரிபொருள் வார நிலைமைகளில் மிகவும் சிக்கல் ஏற்படக்கூடும். நாங்கள் இந்தியாவை கூட சார வேணும். இந்தியா IOC சொல்கிறதான் விலையாக இருக்குது. அப்போ விலைகள் கூடக்கூடும். சில வேளைகளில் எரிபொருள் தட்டுப்பாடம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லிடாது. மக்களை நாங்கள் பயமுறுத்தக்கூடாது காணொலிகள் வாயிலாக, ஆனால் நிலைமைகள் இருக்குது. அப்போ இதுவில் அரசாங்கம் முன்கூட்டியே சிந்திக்க வேணும். நண்பர்களே, ட்ரம்ப் இருக்கும் வரை மூக்குல இருக்க சளி இருப்பதைப் போல ட்ரம்ப் இருக்கும் வரை பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்கும். மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். நடக்கப் போவதை சொல்கிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத உங்களை பொறுத்தது. நண்பர்களே, அரசாங்கங்கள் துணிந்து செயற்பட வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன்.